எனக்கு இருக்கிறது அதிகாரம், என் மாமாவுக்கு இருக்கிறது ஆண்மை. விக்ரமா, தாயே, குற்றவாளியை சிறையில் இருந்து மீட்கும் உங்களை கொற்றவன் என்ற முறையில் தண்டிக்க முடியும். ஆனால் என்னை பெற்றவள் என்பதற்காக மன்னித்து விடுகிறேன். விக்ரமா, சிறைப்படுத்தப்பட்ட சதிகாரன் உன்னை பேர் கொண்டு அழைப்பதா? கொடுமை, கொடுமை. ஆம், கொடுமைதான். அரசன் என்ற பெயர் படைத்து அற்பன் ஒருவனால் ஆட்டி வைக்கப்படும் அடிமையாக நீ வாழ்வதும் ஒரு கொடுமைதான். உன் அதிகாரமும் ஆட்சியும் இச்சதிகாரனால் பறிக்கப்பட்டு நீ சீரழிந்து சிறப்பழிந்து நிற்பதும் ஒரு கொடுமைதான். மாமா, அவன் கூறுவதெல்லாம் உண்மைதானா? உணர்கிறான். உடனே துண்டித்து விடுவதுதானே அவன் நாக்கை அல்லது தலையை. விக்ரமா, இவன் யார் என்று தெரிந்தால் நீ இப்படியெல்லாம் பேச மாட்டாய். யாராயிருந்தால் எமக்கென்ன? மன்னனை போல் உருவம் கொண்டு மணிமுடியை கவர சூழ்ச்சி செய்த சண்டாளனுக்கு நான் அளித்த தண்டனை மரணம். இதை மாற்ற யாராலும் ஆகாது. ஆகாது, ஆகாது, என்னால் கூட ஆகாது தாயே. கைது செய்யுங்கள் அவனை. முடியாது, இவனை கைது செய்ய நான் விடமாட்டேன். பார்த்துக் கொண்டு நிற்கிறாயே விக்ரமா? என்ன செய்ய வேண்டும் என்று எடுத்து சொல்லுங்களேன் மாமா. நீயே கைது செய்ய வேண்டும். யாரை? அவசியமானால் உன் தாயை கூட. அக்கிரமக்காரர்களே, என் தாயை கைது செய்ய என்னும் கயவர்கள் யாராயிருந்தாலும் கண்ட துண்டமாக வெட்டி எறிவேன். சிரம் தாக்கி வணங்க வேண்டிய தாய் என்னும் தெய்வத்தின் கரங்களிலே விளங்கிட்டு கடுஞ்சலையில் தள்ளுவதா? என் உடலிலே ஒரு சொட்டு ரத்தம் இருக்கும் வரை உங்கள் எண்ணம் நிறைவேறாது. வீரம் இருந்தால் வாழ்விடிக்கு தெரிந்த அத்தனை பேரும் என் தோல்வலியை சோதித்து பாருங்கள். மாமா, அந்த வாளை கொடுங்கள், வீசி பார்க்கிறேன். உன் கூட பிறந்தவன். கூட பிறந்தவன். தாய், ஏமாந்து விட்டீர்கள். என்னை போல் உருகொண்ட இவன் உங்களையும் ஏமாற்றி விட்டான். இல்லை கண்ணே, நான் சொல்வது உண்மை. உன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை தெய்வங்களின் சாட்சியாக சொல்கிறேன். அவன் உன் சகோதரன், நான் பெற்றெடுத்த மகன். வேண்டுமானால் நாகநாதரை கேட்டுப்பார். மாமா, இவன் இவன் என் சகோதரனா? என் தாய் சொல்வதெல்லாம் உண்மைதானா? சொல்லுங்கள். நாகநாதா, இத்தனை காலம் என் குடும்பத்தை உன் இஷ்டப்படி எல்லாம் ஆட்டி வைத்து அலங்கோலப்படுத்தியது போதாதா? உன் அதிகார வெறுக்கு என் 6 செல்வங்களை பலியாக கொள்ளாது. உண்மையை சொல்லிவிடு நாகநாதா, உண்மையை சொல்லிவிடு. தளபதியாரே, உன் ரகசியங்களை அறிந்தவன். உன்னால் கொல்லப்பட்ட அந்த சோமு உன் சூழ்ச்சிகளை அம்பலமாக்க இதோ உயிரோடு இருக்கிறான். ஜாக்கிரதை. விக்ரம், உண்மை உனக்கு விளங்க வேண்டுமானால் ஒன்று சொல்கிறேன் கேள். உடனே மலர்புரி மக்கள் சபையை கூட்டு. என்னையும் நாகநாதனையும் குற்றவாளி கூண்டிலே நிறுத்து. உன்னோடு என்னையும் பெற்ற இத்தாயிடமிருந்து என்னை பிரித்த இச்சண்டாளனின் சதிச்செயல்களை தகுந்த ஆதாரங்களுடன் தெளிவுபடுத்துகிறேன். செம்மை அறம் வளர்த்து செழிப்பான புகழ் வளர்த்த புவரேந்திர மன்னரின் மைந்தன் நான் என்பதை நிரூபித்து காட்டுகிறேன். நான் சொல்வது பொய் என்று மக்கள் சபை தீர்ப்பளித்தால் என்னை சின்னாபின்னமாக வெட்டி சிதைந்த என் அங்கங்களை உன் கோட்டை மதில் மீது தொங்கவிடு. நீதி என் பக்கம் இருந்து என்னை ஆதரித்தால் நயவஞ்சகன் நாகநாதனை என்னிடம் ஒப்படைத்து விடு. நான் பார்த்துக் கொள்கிறேன். மாமா, அப்படியும் செய்து பார்க்கலாமா? எதற்காக? நான் மறுத்தால் தானே அதையெல்லாம் செய்து பார்க்க வேண்டும். கேள் விக்ரமா, நான் சொல்வதை கவனமாக கேள். என் தமக்கைக்கு ஒரே சமயத்தில் 2 ஆண் குழந்தைகள் பிறக்கும் என எனக்கு சோதிடர்கள் கூறினர். நான் திடுக்கிட்டு போனேன். ஏன் தெரியுமா? ஒரே உரையில் 2 கத்திகள் இருக்க முடியாதே, ஒரே நாட்டுக்கு 2 வாரிசுகள் பிறக்க கூடாதே. அதற்காகத்தான் நாட்டிலே குழப்பம் உண்டாகி நாடு சிதைந்து விடக் கூடாதே என்று பயந்தேன். குலம் தழைக்க வேண்டுமானால்
ஒரு குழந்தையை பலியிட்டுத்தான் ஆக வேண்டும் என்று என் மனசாட்சி கூறியது. அதற்காகத்தான் பார்த்திபனை பெற்றவனிடம் இருந்து பிரித்தேன். என் நலத்திற்காக அல்ல, சொந்த சுகத்திற்காக அல்ல. ஆனா நான் வகுத்த திட்டங்கள் என்னை வஞ்சித்து விட்டன. இதோ உன் சகோதரன் உன்னோடு போட்டியிட வந்து விட்டு நம்ம ராஜா செஞ்சமா செஞ்ச புள்ள. உங்க ராஜா என்ன செஞ்சாரு? இந்த பார் புள்ள புரட்சி செய்துகிட்டு திரிஞ்சான் பாரு ஒரு பையன் பார்த்திபன். அவன் தலையில ஒரு இரும்பு முகமுடிய மாட்டி அதை பூட்டி இருக்கையா என்னத்தையா இந்த அம்பு ஒடி இதா இருக்குது, நீங்களே கொடுத்துருங்கய்யா பாப்புல. அப்புறம் ஏதாவது குறைஞ்சது அங்க தலையில வரக்கூடாது சொல்லிவிட்டேன். ஏடியா உன் கூட பெரிய தொல்ல, நான் வரல. தயா இதுல என் உத்தியோகத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்துரு போதியா? இங்க வாயா, தயவு செய்து நீயே வாயா. இந்தாம்மா தங்கச்சி, நீ நல்ல பொண்ணு இல்ல, நீ சொல்லுமா. வாங்க மச்சான். போலாம்ல, வாயா வாயா. அமுதா, ராஜாத்தி, எல்லா விஷயம் எனக்கு தெரியும். இவனை எப்படியாவது விடுதலை செய்யணும். அவரை விடுதலை செய்ய முடியுமா ராஜாத்தி? நிச்சயமா முடியும். விக்ரமன் கழுத்து சங்கிலியில ஒரு சாவி இருக்குது. அந்த சாவியை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துருங்க. ஒரே அமுத்துல பார்த்திபனை நான் காப்பாத்திடுறேன். அந்த சாவியை யார் கொண்டு வர முடியும்? யாரு கொண்டாடுறது? மனசு வச்சா உங்களால தான் முடியும். நானா? சரி, இப்பவே போறேன். கொண்டதினாலே காரியம் நிறைவேறும் எந்த எண்ணத்தை போலே